शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। नमस्वी शंकरानंद गुरुपादांबु जन्मने कविलास महामोह ग्राह ग्रासैकने विद्यारण्य श्रीपादैः कृत ध्यानदीप प्रकरणம் பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சதசி பிரகரணத்துல 9ஆம் அத்தியாயமானது பார்த்துட்டு இருக்கோம். 9ஆம் அத்தியாயமானது சம்மாதி பிரம நியாயத்தை முதல்ல சொல்ல ஆரம்பிச்சு சிரவணத்தினால ஞானம், ஞானாதேவத்து கைவல்யம், இந்த விஷயத்தெல்லாம் ஒரு விதமான அனுபவத்தையும் கிடையாது அப்படின்றத பத்தி விஸ்தாரமா எடுத்து சொன்னார். ஆனா இப்படி எல்லாம் பண்ணி கூட ஒருத்தனுக்கு ஞானம் வரல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற விசாரத்தை போய் நிறுத்தினார். அப்படி நிறுத்தும் பொழுது அவர் என்ன சொன்னார், பிரதிபந்தகங்கள் காரணம். கேட்டோம்னாக்க நம்ம என்ன பண்றது, பிரதிபந்தகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அந்த பிரதிபந்தகங்கள் எப்படி அப்படின்றது அவர் சுரேஸ்வராச்சாரியார் சொன்னதுல இருந்து எடுத்துட்டார். அவர் எப்படி சொன்னார், குதஹா தஜ்ஞானம் இது சேத் தத்ஹி பந்த பரீட்சையாத் அசௌ அபிச்ச பூதோவா பாவிவா வர்த்ததே அத்தவா அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் அவர் வார்த்திகத்துல எழுதின ஸ்லோகத்தை அப்படியே எடுத்தார். வேதாரண்யக வார்த்திகத்துல எழுதின ஸ்லோகத்தை. அந்த ஞானம் எப்படி ஏற்பட்டதுன்னா தடை விலகிப்பட்டதுன்னா ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தடை இருந்தது எப்படி இருந்தது, தடை இருந்ததே ஆனால் அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா அந்த தடை 3 விதமா இருக்குப்பா. அது பூத பிரதிபந்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாவி பிரதிபந்தகம் வரப்போற பிரதிபந்தகம், இப்ப இருக்கக்கூடிய பிரதிபந்தகம்னு 3ஆ பிரிச்சார். பூத பிரதிபந்தகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னாரு. ஒரு பிக்ஷுவானவன் சன்னியாசமும் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா ஆத்துக்காரி மேல அவனுக்கு ஆசை இருக்கு. அப்படி இருந்ததுன்னா பூர்வ ஜென்மத்தை விஷயத்திலேயே அவனுக்கு பூர்வ ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியில இருந்து போகலன்றதுனால குரு என்ன பண்ணார், அதை வைத்துக் கொண்டே அவனை சரி கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். சரி, வர்த்தமான பிரதிபந்தகத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னாரு. அப்ப அதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரதிபந்தக வர்த்தமானத்துக்கு விஷயாசக்தி, விஷயத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு, பிரக்ஞாமாந்தியம், அவனுக்கு அவ்வளவு அந்த சூடிக்கையான ஒரு அறிவு வேதாந்தத்தை கத்துக்கு இல்ல. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய புத்தியிலேயே குதர்க்கம் வேற வச்சுட்டு இருக்கான். குதர்க்கம் அப்படின்னா என்ன, குச்சித தர்க்கம் இல்லையா, எது சொன்னாலும் ஒரு பிடிவாதமா அதை எதிர்த்து பேசுறதுன்னு. அப்புறம் விபரிய துராசனம், ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்னால வரக்கூடியது இப்படி இருக்கு. இதெல்லாம் சமதமாதிகளை டெவலப் பண்ணிட்டான்னாக்க அந்த பிரதிபந்தகமானது போயிடும் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஆகாமி பிரதிபந்தம் அப்படின்னாரு, பாவி பிரதிபந்தம். பாவி பிரதிபந்தம் எப்படி போகும் அப்படின்னு சொன்ன போது அது நம்ம பார்த்திருக்கோம். சில பேருக்கெல்லாம் என்ன ஆறுதுன்னாக்க, இவ செய்த கர்மாவானது ஞானம் வந்தா கூட இந்த பிராரப்தமானது ரொம்ப பலியமா இருக்கிறதுனால இது இன்னும் 2-3 ஜென்மாக்கு அது இழுக்கிற மாதிரி இருக்கு அந்த பிரதிபந்தகமானது இல்லையா. சில பாபங்கள்லாம் என்ன சொல்லிருக்கு, 2-3 ஜென்மாக்கள் ஆனாலும் அது நசுக்காது. சோ அதை நசுக்கிற வரைக்கும் இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஞானமானது. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னார் அப்படின்னா, வாமதேவர் திருஷ்டாந்தத்துல இது பாருங்க, வாமதேவருக்கு எல்லா ஞானமும் வந்துடுத்து. ஆனாலும் அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னார்னா, அவர் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே அவருக்கு ஞானமானது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு உபனிஷத்துல இருந்து நமக்கு தெரியுது. அது எப்படி கர்ப்பத்தில இருந்து ஏற்படும் இல்லையா. ரமணருக்கு எப்படி இந்த ஜென்மால வந்தது சின்ன வயசுலயே, சேஷாதிரி சுவாமிகளுக்கு எப்படி வந்தது அப்படின்லாம் கேட்டா, பூர்வ ஜென்மத்துல அவ அபியாசம் தான் பண்ணிட்டா. ஆனா பிராரப்த வசத்தினால இன்னொரு ஜென்மா அவளுக்கு உட்டக்குறை தொட்டக்குறை இருக்கு. அதனால அவர்கள் இந்த ஜென்மால இப்படி வந்தார்கள். வந்த பிறகு அவர்களுக்கு ஞானம் வரும். இது பாவி பிரதிபந்தகத்துக்கு திருஷ்டாந்தங்கள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில விஸ்தாரமாக இந்த பிரதிபந்தங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்கார். யோக பிரஷ்டனா இருக்கக்கூடியவனானவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி மேல் லோகத்துக்கு போய் அது எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண, மோசமான ஜென்மா அடையாம, ஏன்னா இவன் படிச்ச வேதாந்தமானது இவனை காப்பாத்துறது, இவன் படிச்ச வேதாந்தமானது ஒரு நாள் இவனை கைவிடாது அப்படின்னு யதா கர்ம யதா ஸ்ருதம், இவன் என்ன கேட்டிருக்கானோ என்ன கர்மா பண்ணோ அதுக்கேற்ற மாதிரி ஜென்மம் அமையும்.
இவன் என்ன பண்றான், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, சுத்தமாக இருக்கக்கூடியதாக சுத்தமான சீமான்களுடைய குடும்பத்துல பிறந்து அந்த ஆத்ம விசாரத்தை முதல்ல படிச்சதுக்கு மேல ஏற்கிறத கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னாக்கா ஒரு நல்ல படித்தவர்கள் வீட்டுல பிறந்து முதல்ல இருந்தே அந்த சாஸ்திரத்துல ஒரு அபிவிருத்தி வரா மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் அவனுக்கு ஏற்படும். அப்படி வந்து கொண்டே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேசிகம் யதேச்சத பூயஹா தஸ்மாத் ஏததி துர்லபம் அப்படின்னு சொன்னார். அவர் யோகிகளுடைய குலத்துல பிறந்து முன் சரீரத்துல சம்பாதிக்கப்பட்டதான அந்த ஞானத்தினுடைய பராகாஷ்டையினால அவன் என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலதான் முயற்சிப்பானே தவிர அவன் படிச்சது அப்படியே தான் நிற்கும் அப்படின்னு சொன்னார். அதனால அது எப்படியே வீணாக போகாது அப்படின்னு சொல்லி பூர்வாபியாசேன தேனைவ ஸ்ரீயதே அவசோபிதா அநேக ஜென்ம சம்சித்தா ததோயாதி பராம் கதிம் அப்படின்னா முன்னாடி செய்த அபியாசனாலேயே அவனுக்கு இவன் அறியாமையே இவன் வேதாந்தத்துக்கு அவசோபி ஈர்க்கப்படுகிறான். அவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னா முன்னாடி ஜென்மாந்தரத்துல செய்த புண்ணியவசத்தினால இந்த ஜென்மாக்கு அவன் வேதாந்த கிளாஸுக்கு வருகிறான். இப்படி அநேக ஜென்மாக்களை இவன் பண்ண வேதாந்தம், இவன் படிக்கிற வேதாந்தம் இதெல்லாம் சேர்த்துதான் அவனுக்கு பராம் கதியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன பிறகு இன்னொரு டாபிக் உள்ள போனார். அது என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா இப்ப நிர்குண உபாசனையை பத்தி நம்ம பின்னாடி வச்சுட்டே இதெல்லாம் பேசிட்டே இருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. இப்ப நிர்குண உபாசனை இருக்கிறதுனால அந்த உபாசனையினால பிரதிபந்தகங்கள்லாம் போயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இவனுக்கு ஞானம் வரலன்னா பிரதிபந்தகம் இருக்கு, பிரதிபந்தகம் போனோம்னா அவன் உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உபாசனை பண்ணணும்னா 2 விதமான உபாசனையை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. சகுண பிரம்ம உபாசனத்தை பத்தியும் சொல்ல வேண்டியிருக்கு, நிர்குண பிரம்ம உபாசனத்தை பத்தியும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இவனுக்கு இந்த ஞானம் உபாசனையானது நன்னா பண்ணிவிட்டான் இல்லையா, வேதாந்தத்தையும் கேட்டான், ஆனா ஞானம் வரல, உபாசனை பலவத்தா பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா இவனுக்கு அந்த உபாசனைக்கு பேரே வித்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வித்யான்ற பதத்துக்கு பிரம்ம வித்யைக்கு தானே வரணும், உபாசனைக்கு எப்படி வித்யாஞ்சா அவித்யாஞ்சான்னு உபாசனையை போய் வித்யான்னு வேதம் சொல்றது அப்படின்னு கேட்டான்னாக்க, இந்த வித்யானது இவனுக்கு பிரம்மலோக பிராப்தியை கொடுக்கிறது. பிரம்மலோகத்துக்கு அங்கேயே அவன் மோட்சத்தை அடைகிறான், திரும்பி வருவதில்லை. ஆகையினால இந்த உபாசனையும் இவனுக்கு கிரமமாக ஒரு முக்தியை கொடுக்கிறது இல்லையோ. இங்கேயே படிச்சு இங்கேயே அவன் கேட்டானே ஆனால் ஜீவனேவ முக்தி, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை, அதுல ஒன்னும் விவாதமே இல்லை. இப்படி பண்ணும் பொழுது இவன் மேல போய் இவன் போனான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். சொல்லி அதுக்கு அவர் ஒரு ஸ்ருதியினுடைய எது சொன்னாலும் ஸ்ருதியை காமிக்கணுமோ இல்லையோ. அதனால வேதாந்த விஜான சுனுஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ தே பிரம்ம லோகே துபராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு உபனிஷத்து இருக்கு, முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி பிருகதாரண்யக உபனிஷத்துலயும் அக்னி வித்தியின் மூலமாக இவன் கிரமமாக மேல பிரம்மலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிற காரணத்தினால இங்க சொன்னார். இந்த இதுல ஒரு விசேஷம் கவனிக்கணும். ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது எப்படி பண்ணார்னா, வேதாந்த விஜான சனுஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகா எதே சுத்தா தே பிரம்மலோகேன்னு ஜீவன் முக்தி அப்படின்னு பண்ணிட்டார். ஆனா அந்த வாக்கியமானது எப்படி இருக்கு அப்படின்னா, பிரம்மலோகம்னு சொன்னதுனால கிரமமுக்தி பழக்கமாகவும் இருக்கிறது. அதனால வித்யாரண்யர் என்ன பண்ணார், அந்த அர்த்தத்தை எடுத்துட்டார். ஏன்னா அவருடைய டாபிக் இப்போ நிர்குண பிரம்ம உபாசனையை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இவர் எப்படி எடுத்துட்டார்னா, வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக இது சாஸ்திரதா, உபனிஷத்துக்குள்ள ஞானத்தினாலதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கு சாஸ்திரத்தினால இல்லையா அப்படின்ற முண்டகோபனிஷத் சாஸ்திரம் படி அவன் என்ன பண்றான், பிரம்மலோகே சஹா கல்பாந்தே பிரம்மனாசக முச்சதே, அவன் இங்கிருந்து அவன் என்ன பண்றான், நேர பிரம்மலோகத்தை அடைகிறான். சுக்லகதியின் மூலமாக பிரம்மாஜியினுடைய லோகமாக இருக்கக்கூடிய பிரம்மலோகத்துக்கு போகிறான். பிரம்மலோகத்துல போய் அங்க போய் பிரம்மத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நன்னா தெரிஞ்சுட்டு அவன் அந்த கல்பம் முடியும் பொழுது பிரம்மமாக போகும்போது இவனுக்கு அடையவன் திரும்பி வருவதில்லை அப்படின்னு கிரமமுக்தி பழக்கமாகவும் இந்த உபனிஷத் வாக்கியமானது
இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, சில பேருக்கு பாருங்க பிரதிபந்தம் எப்படி இருக்குன்னா, கேசாஞ்சித் சஹா விசாரஹாபி கர்மனா பிரதிபத்தியதே. இவாளுடைய பிரதிபந்தகம் பாருங்க, இந்த சில பேருக்கு இந்த வேதாந்த கிளாஸுக்கு வரது கூட முடியாத மாதிரியான பிரதிபந்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இப்படி சில பேர் பிரதிபந்தகம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பாருங்க எவ்வளவு பக்கத்திலேயே கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, ஆனா நமக்கு பக்கத்துல அவளுக்கு வரத்துக்கான கொடுப்பனையே இருக்காது, அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுது இல்லையா. அது வேதத்துல சொல்லும் போது அவன் என்ன சொன்னா, கட்டோபனிஷத்துல சொல்லும் போது ரவணாயாபி பகுபிர் யோனலப்யா சுன்வந்தோபி பகவோ என்ன வித்யு ஆச்சரியோ வக்தா ஆச்சரியோ ஞாதா குசலானி சிஷ்டா அப்படின்னு உபனிஷத்தான சொல்றது. சில பேருக்கு கேட்பதற்கு கூட சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. சில பேருக்கு எப்படின்னா ரவணாயாபி கேட்டாலும் பகுபிஹீன லப்யா, நிறைய பேருக்கு வேதாந்தம் கேட்டா கூட வரதில்லை. இப்படி எல்லாம் ஸ்ருதியானது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்ம சாட்சா்காரத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தை எல்லாம் எடுத்து காமிச்சார் இல்லையா. காமிச்சிட்டு இப்ப திருப்பி முதல்ல நம்ம பேசிக்கொண்டிருந்த அந்த உபாசனைக்கு திருப்பி வந்துட்டார் இல்லையா. திருப்பி வந்து அவர் என்ன சொன்னார், அத்தியந்த புத்திமான் தியாத்வா சாமக்ரியாவாபி அசம்பவாத் யோ விசாரம் ந லபதே பிரம்மோபாசீத சோ நிஷம் சஹா அனிஷம் அப்படின்னாரு. புத்தி மந்தத்தினாலேயோ விசாரத்துக்கு வேண்டியதான சாமகிரி இல்லாத காரணத்தினாலோ யாரால விசாரம் செய்ய முடியலையோ அவன் என்ன பண்ணணும், இந்த உபாசனையாவது கட்டியமா பிடிச்சுக்கணும் இல்லையா. இப்படி யஹா விசாரம் ந லபத்தே, யாருக்கு நேர் வழியில போய் வேதாந்தத்தின் மூலமாவே முக்தி கிடைக்கும், அதுல நல்ல புத்தியை செலவு பண்ணி என்ன சொல்றது, வேதத்துல எப்படி சொல்லிருக்கா, ஆச்சாரியால் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்காரு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் புத்தியை செலவழிச்சு அதன் மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் உத்தமமான வழி. அப்படி இல்லைன்னாக்கா அவன் பேக்ல என்ன வச்சுக்கணும், ஒரு உபாசனையை வச்சுக்கிறது தான் புத்தாலித்தனம் இல்லையா. அதனால பிரம்ம உபாசித சஹா அனிஷம், எப்பொழுதும் உபாசிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னார். எப்போதும் உபாசனைன்னாக்க எப்படி சார் இது, உபாசனைனாலே எப்படி பண்றது, உபாசனைன்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் தாட் இல்லையா. திருப்பி திருப்பி உபாசனை பண்றதுன்னா என்ன அர்த்தம், ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணணும். ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கணும்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாம அப்டிராக்டான ஒரு விஷயத்தை ஆகாசத்தை பத்தி இவன் எப்படி சார் நினைப்பான், இவனால நினைக்க முடியாது. ஆகாசத்தை பத்தியோ வாயுவை பத்தியோ நினைப்ப முடியும்னாக்க இவனால எப்படி அது அப்டிராக்டான விஷயங்கள். அதனால இவனுக்கு எது சௌகரியம் அப்படின்னாக்க சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்லாம் சொன்னானாக்க சாந்த ஆகாரமாகும், அப்படி படுத்துட்டு இருக்கா மாதிரி புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் இப்படி எல்லாம் மனசுல வாங்கி கொண்டு சிந்தூராருண விக்கிரகம் திருநயனாம் மாணிக்க மௌலீஸ்வரத்தாராநாயக சேகராம் இப்படி எல்லாம் சொன்னான்னாக்கா அதை உள்வாங்கி கொண்டு திருப்பி அந்த தாட்டையே வச்சுட்டு ஒரு படத்து மேல அதை கற்பனையை வச்சுட்டு அந்த படத்தையே திரும்பி 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 நினைத்து பார்த்து கொண்டே உபாசனம் பண்ணலாம் இல்லையா. அதனால அது பண்றதுன்றது பாசிபிள். நீங்க சொல்ற மாதிரி நிர்குண பிரம்ம உபாசனைன்ற இந்த நிர்குண பிரம்ம உபாசனையை என்னமா பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட, நிர்குண பிரம்ம உபாசனை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சந்தேகப்படுறான். இப்போ இவருடைய டாபிக் ஆனது எப்படி மாறுறதுன்றத கவனிக்க வேண்டியிருக்கு இல்லையா. நிர்குண பிரம்ம உபாசனை எப்படி பண்ண முடியும், சகுண பிரம்ம உபாசனைனாக்க பண்ணலாம், நிர்குண பிரம்ம உபாசனை வெதர் இட் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் என்ன சொன்னார், நிர்குண பிரம்ம தத்துவஸ்ய நசி உபாஸ்தேஹ அசம்பவஹ சகுண பிரம்மணீவ அத்ர பிரத்யாவிருத்தி சம்பவாத். பாருங்க, அப்படி நினைக்கிறீங்க, சகுண பிரம்ம விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்க, ஒரே படத்தை மனசுல வாங்கிட்டு அதையே திருப்பி 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 நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரிதான் நிர்குண பிரம்ம உபாசனையும் பண்ணலாம் அப்படின்னா ஏன் அது மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு இல்லையா. இப்போ அத்வைத மதத்திலேயே ஒரு கான்ட்ரவர்சி, ஞானத்தினாலதான் முக்தின்றதுல ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. ஏன்னா அது ஃபேக்ட், அந்த ஃபேக்ட நீங்க தள்ளவே முடியாது. ஆனா ஒரு குரூப் இருக்கு, இங்க 2 குரூப் இருக்கு. அந்த 2 குரூப் என்ன சொல்றாங்கன்னாக்க நிர்குண பிரம்ம ஞானம்ன்றது
பாசிபிளே கிடையாது. சகுண பிரம்மம் தான். அதனால நிர்குண பிரம்ம ஞானம் இருக்க தவிர நிர்குண பிரம்ம உபாசனைன்னு ஒண்ணு பண்றதுக்கான வழியே கிடையாது அப்படின்னு சில பேர் கட்டிட்டு ஆர்கியூ பண்றாங்க. நீங்க எப்போ உபாசனைன்னு சொல்லிட்டீங்களோ அது சகுண பிரம்ம விஷயம்தான் இருக்குமே தவிர நிர்குண பிரம்ம உபாசனைன்ற சாத்தியம் இல்லை. நிர்குண பிரம்ம ஞானம்னு சொல்லுங்க, அதுல ஒண்ணும் தகராறு இல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு அவர்கள் நிறைய டீலிங்ஸ். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஒரு லைன்லயும் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பார்க்கணும். அவன் என்ன பண்றான், இந்த அத்வைத மதத்திலேயே இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த உபாசனைய கொஸ்டின் பண்றவன் அவன் ஒரு கேள்வி கேட்க போறான். இவர் வித்யாரண்யர் என்ன பண்ணுவார், ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண போறார். நிர்குண பிரம்ம உபாசனைன்றது பாசிபிள், நீ நினைக்கிற மாதிரி சகுண பிரம்ம உபாசனை பாசிபிள், நிர்குண பிரம்ம உபாசனை நாட் பாசிபிள்னு சொன்னதை அவனை திருப்பி திருப்பி அவனை அடிக்கணும். அவன் என்னெல்லாம் பூர்வபட்சம் பண்றானோ அதெல்லாம் தன்னுடைய யுக்தியினால அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட்ல இதை எடுத்துன்னு போற. இதை நல்லா ஊனி கவனிச்சா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஆனா அந்த லிங்க விட்டோம்னா நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா. இப்ப பாருங்க, 56வது ஸ்லோகத்துல இருந்து ரொம்ப விசேஷமா இத டீல் பண்ற. அவாங் மனசகம்யம் ததே நோபாஸ்யம் இதி சேத் ததா அவாங் மனசகம்யஸ்ய வேதனம் ந ச சம்பவேத். நன்னா பார்க்கணும். அவாங் மனசகம்யம் தத் நோபாஸ்யம் இதி சேத் ததா அவாங் மனசகம்யஸ்ய வேதனம் ந ச சம்பவேத். தத் அவாங் மனசகம்யம் தத்து, அந்த தத்து என்ன தத்து இங்க, அது என்ன எழுது சார், அதான் சார் நிர்குண பிரம்ம உபாசனை. நிர்குண பிரம்ம உபாசனையானது எப்படி சார் பண்ண முடியும்? ஏன், அவாங் மனச கோச்சம், அது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது இல்லையா. ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குமே ஆனால் அது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டும். ஒரு படத்துல வச்சு அதை எடுத்தான்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட நம்ம மனசுல வாங்கி கொள்ள முடியும், மனசனால அதை வாங்கி கொள்ள முடியும். இல்ல யாரோ ஒருத்தர் அத காதுல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார்னாக்கா சாந்த ஆகாரமாக நினைச்சு பார்ப்பா, புஜக சயனம்பா, அவர் ஒரு பாம்புல படுத்துட்டு இருக்காருப்பா, அவர் பால் கடலா இருக்குப்பா, அப்படியே வெள்ளவெளேன்னு இருக்கு இப்படின்னு ஏதாவது சொல்லி இல்லி எனக்கு புரிய வச்சு அதை நான் பண்ண முடியும். ரைட்டா? அப்போ அது என்ன ஆறுது, சகுண பிரம்ம உபாசனையா ஆறுது. நிர்குண பிரம்ம உபாசனைய எப்படி சார் பண்ண முடியும்? அது வாக்குக்கும் மனசுக்கும் அந்த ஃபீல்டிலேயே இல்லையே. வாக்குக்கும் மனசுக்கும் மூலமாக அறியக்கூடிய கேம்பிட்டுக்குள்ள இருந்ததே ஆனால் என்னால உபாசனை பண்ணணும். அது வாக்குக்கும் மனசுக்கும் அந்த கேம்பிட்லயே வரலையே, அந்த ரலம்லயே வரலையே சார். தத்து அவாங் மனச கம்யம் இல்லையா, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது சார். அது எப்படி சார் நான் உபாசியம், அது எப்படி சார்? ஆப்ஜெக்டே இல்ல. இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச், இட் இஸ் நாட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மைண்ட் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி உபாசனை பண்ணாக்க நான் எப்படி உபாசனை மனசுக்குள்ள இருந்தாதானே சார் உபாசனை பண்ண முடியும்? மனசே வாங்கிக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நான் உபாசனை பண்ண முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷி அவரை பார்த்து கேட்டான். கேட்ட உடனே அவர் இப்ப இதெல்லாம் வித்யாரண்யர் சொல்ற பதில், நம்ம வித்யாரண்யரோட சேர்ந்துக்கிறோம். ஆஹா அப்படி கேட்டியா, நான் சொல்றேன் கேளு. ததா அவாங் மனச கம்யம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஸ்வரூபம் தானே உங்க பிரம்மா. இப்போ இதுல நன்னா புரிஞ்சுக்கணும். இப்ப அவனை அடிக்கிறதுக்காக நம்ம கொடுக்கிற ஆர்குமெண்டே தவிர நம்ம அவாங் மனச கோச்சரமான பிரம்மம், ஞானத்தினாலதான் பிரம்மம் முக்தி, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். இவன் இந்த உபாசகனை வேணும்னு நம்ம கூடாதுன்னு சொல்றான் இல்லையா, அவனை இப்போ காணர் பண்றதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட். நம்ம வித்யாரண்யனுடைய ஐடியாவை நம்ம புரிஞ்சுட்டாதான் இதை ரசிக்க முடியும். அவனுடைய வழியிலேயே போய் அவனை மடக்கிறதுக்காக சொல்லக்கூடிய யுக்திகள் இது. அதனால அவன் என்ன சொன்னா, சார் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு பொருளை என்னமா உபாசனை பண்ண முடியும் சார் நானு, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன பண்ண சொன்னாரு, ஏம்பா நீயும் ஒத்துக்கிற ஞானத்தை நானும் ஒத்துக்கிறேன், எல்லாரும் ஞானத்தினாலதான் முக்தின்னு ஒத்துக்கிறோம். ஞானம் மாத்திரம் என்ன வாழ்ந்தது,
வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது தானே, ஏயோபாதேய வர்ஜிதமான வஸ்து தானே அது. வாக்குக்கும் மனசுக்கும் அப்பிராபியமான சாசக அப்படின்னு தானே சொல்றது. எத் வாச்சா அனபிதிதம் அப்படின்னு சொல்றது இல்லையா. நம்ம அதை மனசனால நினைக்க முடியாது அப்படித்தானே உங்க பிரம்மமும் சொல்றது. அப்ப அந்த ஞானம் மாத்திரம் வரும், ஆனா நிர்குண பிரம்ம உபாசனை மாத்திரம் வராது. நீ என்னமா சொல்ற? நிர்குண பிரம்ம ஞானம் வரும், அது ஒத்துக்கிறார். ஆனா சகன உபாசனை தான் பாசிபிள்னு சொல்ற. நான் என்ன சொல்றேன், நிர்குண பிரம்ம ஞானம் வரணுமே, ஆனால் அதுவும் ஆப்ஜெக்ட் இல்லையே, அதுவும் மனசனால சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் an ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச், இட் இஸ் நாட் an ஆப்ஜெக்ட் ஆஃப் மைண்ட். அப்ப அது மாத்திரம் வேதனம்னு எப்படி ஒத்துக்கிற நீ? இதுக்கு நீ பதில் சொல்லு இல்லையா. ததா அப்படி நீ சொன்னா அவாங் மனச கம்யஸ்ய வேதனம் நச்ச சம்ப, அப்போ ஞானமும் வராதுன்றத ஒத்துக்கோ. இல்ல சார், அவாங் மனச கோச்சரமா இருந்தாலும் வேதாந்த விஞ்ஞானமானது எனக்கு வரும், ஆனா மனசுல மெடிடேஷன் வந்தனாக்கா அது வராது சார் நீ சொன்னாக்கா யூ ஆர் டேக்கிங் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஒண்ணு இதுக்கு ஒத்துக்கோ, இல்ல அதுக்கு ஒத்துக்கோ இல்லையா. அதனால அவர் சொன்னார், அவாங் மனச கம்யம் தத்து ந உபாசியம். வாக்குக்கும் மனசுக்கும் இல்லாததான விஷயத்தை மெடிடேட் பண்ண முடியாது சார், அது சப்ஜெக்ட் சார். அது எப்படி சார் ஆப்ஜெக்ட் பண்ணி மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான. அதுக்கு பதில், அப்படித்தானே இருக்கு பிரம்மமானது. அந்த பிரம்மத்தை மாத்திரம் எப்படி அறிய முடியும்? அறிய முடியும்னா உபாசனையும் பண்ண முடியணுமே. அபாங் மனச கோச்சரத்தை மாத்திரம் நீ வேதனம் பண்ண முடியும்னு சொன்னா ஏன் உபாசனா பண்ண முடியாதுன்றதுல மாத்திரம் உனக்கு என்ன ஆட்டம் அப்படின்னு கேட்டா இல்லையா. பூர்வபட்சம் பாருங்க, அபாங் மனச கம்யம் தத்து ந உபாசியம் அப்படின்னு இது சேட் என்று நீ சொல்லுவே. ஆனால் பூர்வபக்ஷி இப்படி சொல்லுவானே, ஆனால் அப்ப நான் கேட்பேன் அவனை பார்த்து, அவாங் மனச கம்யஸ்ய வேதனம் சன சம்பவேத். அப்ப வேதனமும் சம்பவிக்காது. அவாங் மனச கோச்சரமானது மாத்திரம் எப்படி வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத விஷயமான ஞானமும் சாத்தியம் இல்லதானே அப்படின்ட்டார். நிர்குண உபாசனை சாத்தியம் இல்லைன்னு சொன்னா நிர்குண ஞானமும் சாத்தியம் இல்லதான் நான் சொல்லுவோம் போ அப்படின்னார். ஓஹோ, அவனுடைய பிபி ரொம்ப இவரு என்ன இவரு ஃபண்டமெண்டலியே கொஸ்டின், ஞானத்தையே கொஸ்டின் பண்ணிட்டாரு இந்த வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கச்ச கட்டிட்டு பூர்வபக்ஷி இப்ப எழுதலாம். நல்ல புது ஸ்டம்போட இப்ப வந்தான். வாகாதி அகோச்சராகாரம் இத்யே வையதி வா இத்யசௌ இல்ல, வாகாதி அகோச்சராகாரம் இதி உபாசீதனோ குதஹா அப்படின்னாரு. இப்ப பாருங்க, வாகாதி அகோச்சர ஆகாரம் இத்யேவ, என்ன வாக்குக்கும் முதலியதுக்கும் எட்டாத ஸ்வரூபம் என்று தெரிந்துதானே சார் நான் கத்துட்டேன். எனக்குதான் லட்சணியா எனக்கு தெரியுது. அது வாக்கால எது நம்மளால் பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குமே ஆனால் அதுதான் வாக்குனால எட்ட முடியும். ஒரு ஆப்ஜெக்டா இருக்குமே ஆனால் மனசால புரிய முடியும். இது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ஞானம் வருது இல்லையா. அப்படி ஒரு நாள் இப்படி புரிஞ்சுக்கிறேன். சத்துன்னு நீங்க சொன்னீங்கன்னு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் அசத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நீங்க இதை ஞானம்னு சொன்னீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ஜடம் அப்படின்னு அதை புரிஞ்சுட்டேன். நீங்க ஆனந்தம்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம்லாம் துக்கத்தை போட இருக்கக்கூடிய துக்கம் தான் அது ஆனந்தம் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்படி வாக்குக்கு எட்டாத ஸ்வரூபத்தை நான் இந்த மாதிரி எப்படியோ ஒரு விதத்துல நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறேங்க சார் அப்படின்னு சொன்னான். வாகாதி அகோச்சராகாரம் இத்யேவம் எதிவேத்தி அசௌ, இப்படி நான் சீக்கரான அசௌ சீக்கர் இவன் என்ன பண்றான், வாகாதி அகோச்சர ஆகாரத்தை இல்லையா, knowing that it is a non-object, I know sir, it is a subject, it cannot be an object தெரிஞ்சுதான் சார் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்க முடியுமே, அது தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுனாலதான் இவ்வளவு சுத்தி சொல்லியிருக்கு. அப்படி தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்லுவாரு. ஆனா அதுதான் நீங்க பதில் கொடுப்பாரு எனக்கு தெரியும். அப்படி நீங்க கோபத்துல சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். வாகாதி அகோச்சராகாரம் இதி உபாசித்த, இவ்வளோ தூரத்துக்கு இலக்கணமா அழகா பேச தெரியுது. அப்ப அப்படின்னு நினைக்கின்ற உபாசனையே பண்ண, அதுல என்ன உனக்கு கெட்டு போச்சு? இது ஆப்ஜெக்டாக ஆகாது சார் என்று தெரிந்து கொண்டு அறிவேன் அப்படின்னு சொன்னா, இது ஆகாரமாக ஆப்ஜெக்டாக ஆகாது என்று நீ எப்படி தெரிந்து கொள்கிறாயோ அப்படி அதையே உபாசனை பண்ணலாமே. ஏன் முடியாது? அது முடியும்னா இது முடிச்சாகணும்.
அது முடியாதுன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்ட இதுக்கு ஒரு, அது முடியும்னா இது முடியும். வாக்கு கேட்டாத சொரூபத்தை உடையவது என்று எப்படி இவன் அறிகிறான் என்றால் வாக்கு கேட்டாத சொரூபத்தை இருக்கிறது என்று நினைத்து நீ ஏன் உபாசனை பண்ண முடியாதுன்ற, உபாசனை மேல உனக்கு என்ன கோபம், ஏன் உபாசனை பண்ண முடியாதுன்ற அப்படின்னு கேட்டார். பார்த்தாரு, சார் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல எனக்கு. பூர்வபக்ஷி திருப்பி வந்துட்டான். சார் சகுணத்துவம் உபாசியத்வாத், சார் உபாசிக்க தகுந்ததான மெடிடேட்டபிலிட்டி, நம்மளுடைய இங்கிலீஷ்ல நீங்க கண்டுக்கூடாது, மெடிடேஷன் பண்ணுவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு சார் சகுணமாக இருந்தது. ஆனால் நிர்குணமாக இருந்தாலும் மெடிடேபிலிட்டியே இல்லையே சார், அதுக்கு எப்படி சார் நான் உபாசிக்க கூடிய தன்மை இருக்கிறது என்றால் தானே சார் நான் உபாசிக்க முடியும். உபாசிக்க கூடியதான தன்மை இல்லாதது உபாசி என்றால் எப்படி சார் உபாசிப்பேன் நானு அப்படின்னு அவன் திருப்பியும் வந்துட்டான். சகுணத்துவம் உபாசியத்வாத் யதி வேத்யத்வோதோபி யத் வேத்யம் சேத் லக்ஷணாவிருத்யா லக்ஷிதம் சமுபாஸ்யதாம். பாருங்க ஒரே ஸ்லோகம். இப்போ முதல் ஸ்லோகத்துல ரொம்ப அழகா முதல் லைன பூர்வபக்ஷம், ரெண்டாவது லைன் சித்தாந்தம். முதல் லைன் பூர்வபக்ஷம், ரெண்டாவது லைன் சித்தாந்தம். இப்படி ஒரு அழகா எப்படிதான் எழுதினாருன்னு தெரியாம எழுதியிருக்காரு. இங்க பாருங்க ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு பூர்வபக்ஷம் ரெண்டு சித்தாந்தம். அப்போ நம்ம பார்த்து இதை படிக்க வேண்டியிருக்கு. இது பாருங்க, சகுணத்துவம் உபாசியத்வாத், சார் உபாசிக்க தகுந்ததாக இருக்கக்கூடியதுக்கு பேர் உபாசியம் சார், இல்லையா? நீங்க என்ன அதான் இந்த ராங் யூசேஜ்ல மெடிடேட்டபிலிட்டி இருக்குமேயானால் மெடிடேட் பண்ணலாம், நோவபிலிட்டி இருக்குமேயானால் அதை அறியலாம், இல்லையா? இங்க மெடிடேட்டபிலிட்டின்னு சொல்லிட்டேங்கன்னாக்க அப்ப என்ன ஆகும்? மெடிடேட்டபிலிட்டி எனக்கூடிய ஒரு குணம் அதுல வந்து சேர்ந்ததுனால அந்த குணமானது இப்ப என்னாச்சு, சகுணமாக போய்விடுமே சார் அப்படின்னு அவன் திருப்பி நம்ம மேல பாய்ஞ்சிக்கிறதுக்கு அவன் வந்தான். குணத்துவம் உபாசியமானத்வாத் யதி, அப்படி சொன்னாக்க உபாசிக்க தகுந்த தன்மையானதுன்னு சொன்னா சகுணமாகி விடுமே சார் அப்படின்னு சொல்லுவேயானால், எதி நீ அப்படி வந்தாக்க நான் எப்படி தெரியுமா வரேன்? வேத்யத்வதா அபி தத்து, அப்போ அறியத்தகுந்த தன்மையாக இருக்கக்கூடியதுனால நீங்க சொல்றீங்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாவே நீங்க புரிஞ்சுட்டீங்களே, அப்ப புரிந்து கொண்டதாக ஆனதுனால அது நிர்குணம் பிரம்மமா எப்படி ஆகும்? அதுவும் சகுண பிரம்மம், சத்தியத்துடன் கூடினதாகவும் சித்துவத்துடன் கூடினதாகவும் ஆனந்தத்துடன் கூடின பிரம்மமாகத்தானே ஆகும். நீங்க ஆர்குமெண்ட் பாத்தீங்களா? அவங்க அவன் தான் அவனுடைய காயின்லயே அவனுக்கு பதில் கொடுக்கணும். அவன் என்ன சொன்னா, சார் உபாசியமாகவே இருக்குமேனால் மெடிடேட் பண்ணக்கூடிய அருகதை அதுக்கு இருக்குமேனால மெடிடேட்டபிளா இருக்குன்ற ஒரு குணம் வந்திருக்குனாலே சகுணம் வந்துருமே சார். நீ அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்க நிர்குணத்தை மாத்திரம் எப்படி, நிர்குணமாக இருக்கும் தன்மை அதுக்கு இருக்க, அந்த தன்மை இருக்கின்ற காரணத்தினால் நிர்குணத்துவம்ன்றது சகுணத்துவமாக ஆகிவிடுமே அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அடுத்து ஓஹோ இப்படி போனா இந்த ஆள் இப்படி பாயறார். இப்ப இதுக்கு வர அவன் வேத்யம் சேத் லக்ஷணாவிருத்யா, பாருங்க இது கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும். வேத்யம் சேத் லக்ஷணாவிருத்யா, நான் எப்படி தெரியுமா அதை புரிஞ்சுக்கிறேன்? அது அப்படின்னு புரிஞ்சுக்கல, அதை விட வேறாக லட்சணாவிருத்தினால புரிஞ்சுக்க. நீங்க சத்துன்னு சொன்னா நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா அது சத்துன்னு புரிஞ்சுக்கல சார். இத பாக்கி உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் சத்து சத்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இதெல்லாம் ஜடம்தான். இதை விட வேறானதான ஒரு பொருள் இருக்கு, அதுதான் பிரம்மம். அது இந்த சத்துனால சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு ரெண்டாவது பொருள் உலகத்துல கிடையாது, அதுக்கு சொல்றதுக்கான மெத்தடும் கிடையாது, அது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் வேதத்தை, வேதாந்தத்தை அறிஞ்சான புரிஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி லட்சணாவிருத்தியினால இல்லையா, அது லட்சணாவிருத்தியினால அது சகுணம் இல்லை என்ன, அது நிர்குணம். அது எப்படி அது என்ன சொல்றாரோ அதை விட்டுட்டு, அது நேக்கில்லன்னு சொன்னாக்க அது வந்து கயறுன்னு புரிஞ்சுக்கிறேன். அந்த கயறுன்றதையும் நான் விட்டுட்டு இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றாரு. கயறுல பாக்குற ஸ்னேக் மாதிரி தான் சார் இந்த உலகம் இருக்கு, ஆனா உண்மையிலேயே பிரம்மன் தான் அதுக்கு அதிஷ்டானமா இருக்கு அப்படின்னு அந்த அத்தியாரோப அபவாத ஞானத்தினால வைத்துக் கொண்டு லட்சணாவிருத்தியா இல்லையா, லட்சணையாக நான் புரிந்து கொள்கிறேன். லட்சணாவிருத்தியினால
நான் அதை அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி எப்படி சார் உபாசனை பண்ண முடியும் அப்படின்னு நீ திருப்பி என்கிட்ட கேட்பையானால், வேத்யம் சேத் லட்சணாவிருத்தியா, அது லட்சணாவிருத்தியால் அறியப்படும் தன்மை, அதனால சகுனம் இல்லை அப்படின்னு நீ ஆர்கியூ பண்ணுவே. ஆனால் இது சேத், சேத் நடுவுல இருக்கு, கவனிக்கணும். வேத்யம் லட்சணாவிருத்தியா இது சேத், அதுக்கு இப்ப பதில் சொல்றோம் பாருங்க. லட்சிதம் சமபாது, இதே மாதிரிய லட்சணாவிருத்தினால அது எப்படி கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி லட்சணாவிருத்தினால இதையும் உபாசனை பண்ண முடியாதுன்னு சொல்லாத அப்படின்ட்டாரு. லட்சணாவிருத்தினால அதை புரிஞ்சுட்டே இல்லையா, அப்ப அதே லட்சணாவிருத்தினால நிர்குண உபாசனையும் பண்ணலாம், நிர்குண உபாசனை இருக்கு போ அப்படின்ட்டார். ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டார். நான் ஒரு அஸ்திரம் போட்டா, அக்னி அஸ்திரம் போட்டா இந்த ஆள் வருணாஸ்திரமும் போடுறாரு, நான் நாகாஸ்திரம் போட்டான்னாக்க அந்த ஆள் கருடாஸ்திரம் போட்டாரு. நான் என்னதான் பண்றது இல்லையா, இப்படி சொன்னா அப்படி சொல்றாரு. ஆனால இவரை அடிக்கணும்னாக்க சரியான பிரம்மாஸ்திரத்தை வச்சிருந்து அடிக்கணும். வித்யாரண்யர் என்ன பண்ற, எது கேட்டாலும் எனக்கு ஒரு பதில் ஒண்ணு சொல்லி என் வாயை அடைச்சுட்டே இருக்காரு. சோ அவருக்கு சரியான ஒரு பாடம், அவர் எழுதுக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கையில ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. என்னது இது? ஸ்ருதி எடுத்துக்கிறாங்க. நல்ல கேனோபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு அவருக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. என் மனசா ந மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம்பி நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு சொல்லு. நேதம் எதிதம் உபாசதே வாச்சா அனபியுதிதம் ஏனவா அபியுத்தியதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. பாருங்க சார், என்ன கிளியரா கேனோபனிஷத்துல என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. நான் கிளியரா படிச்சிருக்கேன் கேனோபனிஷத்துல. வாக்கை, எந்த வாக்கு பேசுவதற்கு எது காரணமாக இருக்கோ அதை அந்த வாக்கு அறியாது. அதனால நீ வாக்கு என்று உபாசனை பண்ணுவதனால அதை அடைய முடியாது, உபாசனையினால அதை அடைய முடியாது, உபாசனையினால அதை அடைய முடியாது. அதான் 3 தடவை 4 தடவை வேற சொல்லியிருக்கு. உபாசனையினால அதை அடைய முடியாது, உபாசனையை மாதிரி அடைய முடியாது. நீங்க உபாசனையினால ஏன் உபாசனை பண்ண முடியாது, ஏன் உபாசனை பண்ண முடியாதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? கேனோபனிஷத் சார் சொல்லிருக்கு. அதுவும் எப்படி சொல்லிருக்கு? ததேவ பிரம்மத்வம் வித்தி, அதுதான் பிரம்மம். இந்த வாக்குக்கும் மனசுக்கும் அகோச்சரமா இருக்கக்கூடியதுதான் பிரம்மம். அதை நீ உபாசனை பண்ண. ததேவ பிரம்மத்வம் வித்தி, வித் தாதுவோட வித்தி அறிந்துத்தான் ஆகணும். அந்த பிரம்மத்தை நீ அறி. இது மாதிரி உபாசிக்கப்படக்கூடியது இல்ல, உபாசிக்கப்படக்கூடிய வஸ்து இல்ல அப்படின்னு என்ன கிளியரா சொல்றது. ஆனாலும் உபாசனையினால் அதை முடிய முடியாது சார், அறியதா சார் முடியும் அப்படின்னு அவன் வந்தான். பூர்வபக்ஷி சொல்றான். இப்போ பிரம்ம வித்தி ததேவத்வம் நது இதம் யத் உபாசதே இதி ஸ்ருதேஹ உபாஸ்யத்வம் நிஷித்தம் பிரம்மணோ யதி. அடிச்சாரா, பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன் நான். கேனோபனிஷத்துல கிளியர் கட்டா தத்து அந்த பிரம்மத்தை ஏவ, அததான் நீ பிரம்மன் நினைக்கணும். எத பிரம்மா? அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை தான் பிரம்மன் நினைக்கணும். இது எது கூடயும் சேராததாக இருக்கக்கூடிய அந்த ஐய ஏதோடையும் அது சில ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரித்தா பஞ்சகோஷாதீதா அவஸ்தாத்திரைய சாட்சியாக இருக்கக்கூடியது. அது மனசனாலையும் வாக்குனாலையும் இந்த சரீரத்தினால எடுத்துக்கொள்ள முடியாது, சூக்ம சரீரத்தினாலையும் ஸ்தூல சரீரத்தினாலையும் அறிய முடியாது. ஏன்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அது அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தை நீ அறிந்து சொல்லத்தான் முடியுமே தவிர உபாசனை பண்ண முடியாது. ததேவ பிரம்மத்வம் வித்தி, நீ அதை அறிந்து கொள். நேதம் எதிதம், இத மாதிரி நீங்க உபாசனை பண்றீங்களா அது இல்ல. நேதம் இது உபாசிக்கிறார்கள், எதை உபாசிக்கிறாரோ நேதம் எதிதம் உபாசித்த, இவர்கள் உபாசிக்கிறார்களே அது இல்ல அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, உபாசனை பண்றவர்கள் பண்ணக்கூடிய பிரம்மம் இல்ல, அறியக்கூடிய பிரம்மம் அது அப்படின்னு எவ்வளோ கிளியரா சொல்லியிருக்க. 1-4 இல்லையா? 4வது மந்திரத்துல என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்க. நீங்க பிரம்ம வித்தி ததேவத்வம் அப்படின்னா என்ன? ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு சொல்ற அந்த ஸ்ருதிய மனசுல வச்சிருந்து இந்த பூர்வபக்ஷியானவன் சொல்றான், பிரம்ம வித்தி ததேவத்வம், நீ அந்த பிரம்மத்தை அதையே பிரம்மமாக அறி. நது இதம் எது உபாசத்தே,
எதை உபாசிக்கிறார்களோ அது அல்ல அது அல்ல அப்படின்னு இந்த கேனோபனிஷத்து இதி ஸ்ருதே ஸ்ருதின்னு சொல்லியாச்சுன்னா வாய பொத்திக்கணும். நீங்க சொல்றது வேத மந்திரத்துல இருந்து எடுத்து உங்களை பார்த்து நீங்க நம்புற வேதம், நான் நம்புற வேதம், அதுல இவ்வளவு கிளியராக சொல்லியிருக்கு. அதனால ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் நிதிதம் உபாசத்தைன்னு சொன்னதுனால நீங்க அந்த ஞானத்தையும் உபாசனையும் சேர்த்து சேர்த்து என்கிட்ட இவ்வளவு நேரம் ஆர்குமெண்ட் பண்றது தப்பு. சரிதா? அறிவுக்கு அது புலனாகுமே தவிர உபாசனைக்கு ஒரு நாள் நிர்குணமானது புலனாகாது போங்க அப்படின்னு சொல்லி உபாசியத்துவம் நிஷித்தம் நிஷித்தம் பிரம்மணோ யதி இல்லையா? பிரம்மத்துக்கு உபாசிக்க கூடிய தன்மையை பிரம்மனஹா உபாசியத்துவம் நீங்க சொன்னீங்களே மெடிடேட்டியபிலிட்டி இருக்கும்னு அதை கீழே ஒட்டி எரிஞ்சிட்டு இந்த ஸ்ருதியானது அடிச்சு தூள் கலப்பி தூக்கி போட்டாச்சு போங்க. பிரம்மனஹா உபாசியத்துவம் நிஷித்தம். நல்லா அந்த பிரம்மத்திற்கு உபாசிக்க கூடிய தன்மை நிராகரிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்லியாச்சு போங்க அப்படின்னு பதில் சொன்னான். உருவாரா நம்ம ஆளு வித்யாரண்யர்? அப்படியா வந்த அதுக்கு தானே பதில் அடுத்ததுக்கே வரேன் நான் அப்படின்னு. ஏம்பா 1-4 வச்சுட்டு நீ பேசின கரெக்ட், நல்லாதான் பேசின. 1-5 தெரியுமா? அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அங்க வா, அப்படி வா. விதிதாது அந்யதே ஏவ இதி சுதேஹே விதிதாததோ அவிதிதாததி. அறிய தகுந்ததுக்கும் அறிய தகாததற்கும் மேலானது அதர் தேன் த நோன் அண்ட் தி அன்னோன் அப்படின்னு சொல்லிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ததேவ பிரம்மத்துவம் வித்தி அறியணும்னு சொல்லியிருக்கேன்றீங்க. அதுக்கு அடுத்தது அறிவதற்கும் அறியப்படாததற்கும் அப்பாற்பட்டதுன்னு அதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அதே டிசிஷனு. அடுத்த லைன், அந்த லைனை பார்க்க மாட்டியா நீ? முதல் லைனை பார்த்து என்ன கேள்வி கேட்பியா? அடுத்த லைன்ல என்ன சொல்லிருக்கு? ததேவ பிரம்மத்துவம் வித்தி அப்படின்னு சொன்னீங்க, நோ எர்ன்னு சொன்னீங்க. அது நோனாதான் சொல்லிருக்கு. நேதம் நெதிதம் உபாசத்தை உபாசனை நீ அதை பிரம்மமாக அறி. எதை மக்கள் உபாசிக்கிறார்களோ அது அல்ல அந்த பிரம்மம். அதனால பிரம்மத்திற்கு உபாசிக்க தன்மையானது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு. அதானே உன்னுடைய ஆர்குமெண்ட். இதுதான் சார். ஏன் 1-4 4வது மந்திரமானது கிளியர் கட்டா சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன்? ஓகே, அதுல வித்தின்னு ஒண்ணு இருக்கு. என்னது? அது அறிதல் தானே. அடுத்த லைன் 1-5 என்ன சொல்லிருக்கு? விதிதாது அந்யது அறியப்படுவதை விட வேறானது அது அப்படின்னு சொல்லிருக்கு. எதை அறிய நீ? அறியதை தவிர அறியப்படுவதிலிருந்து அது வேறானது. விதிதாது அந்யதேவ அப்படின்னு அதே கேனோபனிஷத், அதே கேனோபனிஷத்துல அடுத்த மந்திரம் இது ஸ்ருதேஹே வேத்யத்துவம் அஸ்யன. அதுக்கு அறியப்படக்கூடிய தன்மை கிடையாதுன்னு சொல்லியிருக்க. இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னார். சரி, அப்ப அவன் விடுறதா இல்ல. அவன் என்ன யதா ஸ்ருத்யா ஏவ வேத்யம் சேத் ததா ஸ்ருத்யா அபி உபாஸ்யதாம். இல்ல சார், வேதத்துல சொல்லியிருக்கப்படி தான் அது அறிய தகுந்தது. விதித்த அபிதிதாபியாம் அந்நத்து என்று அறியப்பட வேணும் சொல்லிருக்கு. அதை இட் இஸ் அதர் தேன் த நோன் அண்ட் தி அன்னோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா அதை பார்க்க முடியுமே தவிர அதை ஆப்ஜெக்டா பார்க்கவே முடியாது அப்படின்றத அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கணும். இப்படி புரிந்து கொள்ளலாமே அப்படின்னு சொன்னா இப்படி புரிந்து கொள்ள முடியும் ஸ்ருதினாலன்னா, இதே மாதிரியே நீ இந்த விற்த்தினாலேயே அது உபாசிக்கவும் முடியும் என்று புரிந்து கொள்வதுதான் நியாயம் அப்படின்னு அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார். ஏதா நித்யாயேவ வேத்யம் சேர்த்து வேதத்துல சொல்லிருக்கபடியே அதை அறிங்க முடியும் சார். அதான் வேதத்துல சொல்லியிருக்கேன் சார் நீ ஆர்கியூ பண்ணா ததா அதே மாதிரி அதே ஸ்ருதியினாலேயே அது உபாசிக்கவும் முடியும் என்று நீ அறிந்து கொள்வதுதான் நியாயம் அப்படின்னார். விடுறதா இல்ல அவர் பூர்வபக்ஷி திருப்பி திருப்பி நிர்குண உபாசனையை கண்டிக்கணும்னு வரான். இவர் முடியும்ன்றதுனால இவர் என்ன பண்றாரு? நீ என்னெல்லாம் ஞானத்துக்கு போறியோ
அதே இதை வச்சுட்டு நான் அதே உபாசனைக்கு போட்டுட்டே வரேன். அதனால இட் இஸ் பாசிபிள். அந்த விஷயத்துல நமக்கு ரெண்டு பேரும் ஞானாதேவத்து கைவல்யம் சிரவணாத் முக்தி அந்த விஷயத்துல சந்தேகமே கிடையாது. இந்த உபாசனையை கண்டனம் பண்றானே அவனை மாத்திரம் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. உபாசனையை கண்டம் பண்ண என்ன அப்படின்ற அர்த்தத்துல இவர் கேட்கிறாரு. பாருங்க, அவாஸ்தவி வேத்யதா சேதே உபாஸ்யத்வம் ததா நகிம் விருத்தி வியாப்தி வேத்யதா சேத் உபாஸ்யத்வேபி தத்சமம். பாருங்க, வியாவகாரிக தசையில அது அறியக்கூடியது சார், பாரமார்த்திக தசையில அறியப்படுவதை விட வேறானது சார். இப்படிதான் சார் நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம். ஞானத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கோம்? வியாவகாரிக்கத்துல உலகம் இருக்கு, இந்த டீச்சிங் இருக்கு, புஸ்தகம் இருக்கு, குரு இருக்கார், சொல்லி தரார். ஆனா புரிந்து கொள்ளும் பொழுது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? செயின் இருக்கு, வலை இருக்கு, ரிங் இருக்கு இல்லையா, வங்கி இருக்கு, உத்தியானம் இருக்கு. புத்தினால அந்த தங்கத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா வலைக்கு வேலிடிட்டி கிடையாது, ரிங்குக்கு வேலிடிட்டி கிடையாது இல்லையா, உத்தியானத்துக்கு வேலிடிட்டி கிடையாது. அந்த கண்டென்ட் இருக்குமே ஆனால்தான் வேண்டும். இதெல்லாம் எப்ப அதே மாதிரி பிரம்மம் இருக்குன்னு வச்சுட்டு பேசும்போதுதான் வியாவகாரிக சத்து வரும். அது வாஸ்தவமான பேச்சு இல்லையே, பாரமார்த்திக செயல் இல்ல. அவாஸ்தவி வேத்யதா சேத்து அறியப்படும் தன்மை அது வாஸ்தவம் இல்லை சார். அது வியாவகாரிக்க தசையில இப்படித்தானே சார் படிச்சாகணும், புத்தகத்துலதான் இருக்கணும். அவர் இப்படித்தானே சொல்லி கொடுத்தோம், வேற எப்படிதான் எனக்கு சொல்லி கொடுவாரு இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு எங்க வாத்தியார்? இந்த புத்தகமும் பாரமார்த்திக திசையில இல்ல, வியாவகாரிக திசையில நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. அதனால அவாஸ்தவி வேத்யதா சேத்து அறியப்படும் தன்மை வாஸ்தவம் இல்லை சார், அது வியாவகாரிகம் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு அதை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீ அடுத்தது அதுக்கு பதில் நான் வச்சிருக்கேன், உபாசியத்துவம் ததா நகிம். உபாசியமும் ஏன் அது மாதிரி வரக்கூடாது? விடுறதா இல்ல அவரு. சரி சார், உபாசிக்கக்கூடிய தன்மையும் அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. நீ அவாஸ்தவியா தான் இருக்கு, உபாசனையும் அவாஸ்தவி தான். ஆனா அதை பண்ணாதான் பிரம்மத்தை அடைய முடியும்னு சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம் இல்லையா? அது இந்த ஞானம் நீங்க சொல்ற வேதாந்த ஞானம் வந்து வாஸ்தவம் சார், வியாவகாரிக்கும். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய எஃபெக்ட் ஆனது அந்த ஞானம் சார் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரியே நீ ஏன் இங்கேயும் அதே மாதிரி அவாஸ்தகமான நிலையில அந்த உபாசனையை பண்ண முடியாதுன்னு அட்டமா சொல்ற அப்படின்னா அதை உபாசிக்க முடியுமே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு அவன் ஒரு அடி போட்டான், விருத்தி வியாப்தி வேத்யதா சேத்து. சார், புத்தி விருத்தினால அது வியாபிக்கப்பட்டு அறியப்படும் தன்மை சார் அப்படின்னு சொன்னா இல்லையா? அது புத்தியினுடைய சக்தியானால் வியாபிச்சு அதை அறிகிறோம் சார். அதுக்கு பல வியாப்தி கிடையாது சார், விருத்தி வியாப்தி இருக்கு சார், அஜ்ஞான நாசகம் இருக்கு சார். அதன் மூலமாக அது அறிவு. இதெல்லாம் நம்ம விஸ்தாரமா பார்த்தோம், மல்லிய திருப்தி தீப சித்திர தீப பிரகந்தத்தெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கே சார் அப்படின்னு சொன்னா, நான் உன்ன உடம்பா உபாசியத்வே அபி தத் சமம். உபாசனையிலையும் புத்தி விருத்தியினால வியாபிக்கக்கூடிய தன்மை விருத்தி வியாப்தியானது இருக்கு, பல வியாப்தி அங்கேயும் கிடையாது. இதுக்கு பல வியாப்தி கிடையாது. நான் நிர்குண பிரம்ம உபாசனைக்கு என்ன பலன் கிடையாது. அதனால நிர்குண பிரம்ம உபாசனை பாசிபிள் தான். நீ இப்ப நிர்குண பிரம்ம ஞானம் பாசிபிள்னு சொன்னா நான் நிர்குண பிரம்ம உபாசனை பாசிபிள்னு கூடவே சொல்லிட்டே வருவேன். அதனால அறிவதற்கும் உபாசிப்பதற்கும் சமானமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் காமிச்சுட்டே வந்தார். ஏன் இவ்வளவு ஜஸ்டிஃபை பண்றார் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா வேதத்துல இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் வருது. இதுக்கு சொல்லும் போது சொன்னோம், அதுக்கும் நம்ம ஒத்து கொடுக்காம இல்லையா, உபக்கிரம உபசம்ஹார நியாயேன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். கொஞ்சம் வேலிடிட்டி இருக்குமே ஆனாலும் அதுக்கு ஒரு மரியாதையை கொடுத்துதான் ஆகணும்ன்றதுக்காக சொன்னோம். அந்த ஒரிஜினல் ஞானாதேவத்து கைவல்யத்துல இப்ப விசேஷமே இல்ல. இவன் சும்மா ஹட்டமா இவன் உபாசனையினால வரவே வராதுன்னா சம்பாதி பிரமஞாயம் உபாசனையினால வரும்னு சொல்றது நிருசிம்மதாபினி உபநிஷத் சொல்லும் பொழுது அது இல்லன்னு உனக்கு பிடிக்க சொல்லிட்டு போவேன் நான் இல்லையா? அதை விட்டுட்டு அது கிடையவே கிடையாதுன்னாக்கா அதுக்காக இவர் இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியது இல்லையா? ரெண்டு இவருக்கு பலம் என்ன? சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருக்காரு, எங்க குரூப்ல எங்க ஆச்சாரியர் சொல்லியிருக்கா, அதை போய் நீ என்ன கொஸ்டின் பண்றது இருக்கு அப்படின்னு அதை பத்தி பண்ண. சரி, இப்ப இன்னொரு பிரச்சனை பண்ணாரு. இப்போ
காத்தே பக்தி உபாஸ்தௌ சேத் கஸ்தே துவேஷத்ததீரய மானாபாவோ ந வாக்கியா அஸ்யாம் பகுஸ்ருதிஷு தரிசனாத். இது ஒரு வழியா முடிவுக்கு கொண்டு வராது. இப்போ கடைசி சண்டை. நீ எது கேட்டாலும் நான் அவாங் மனசஹா கம்யம் அப்படின்னு சொன்னா உபாசியமும் அப்படிதான் அப்படின்றீங்க. அவாங் மனசகன்யம் வேதனத்துக்கு சார்னா ஏன் உபாசியத்துக்கு ஆகக்கூடாது அப்படின்னீங்க. அது வாகாதி கோச்சரம் அறிவதற்கு தான் சார், வேட்சிக்கு தான் சார், அது உபாசனைக்கு வராது சார் அப்படின்னா ஏன்பா ஞானத்துக்கு அது அறியக்கூடிய தன்மை வரணும், உபாசிக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு வருமே அப்படின்னு அடுத்து சொன்னார். சார் உபாசிக்கிறதுன்னு சொன்னாலே சகுனத்துவம் வரும்னாரு. அப்ப நீ சொல்ற ஞானத்துக்கும் சகுனத்துவம் வருமே அப்படின்னாரு. அவன் அடுத்த ஒரு குண்டை தூக்கி போட்டான். கேனோபனிஷத்துல ததேவ பிரம்மத்துவம் அதை அறியணும்னு சொல்லிட்டு உபாசனையை வெறுத்திருக்கே சார் அப்படின்னா அறியணும்னு அங்க சொல்லியிருக்க. கீழே விதிதாபியாம் அபிதிதாபியாம் அந்நியத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வேதத்துக்கு நீ அறியக்கூடியதுக்கு வேறானதுன்றது எப்படி புரிஞ்சுப்ப? புரிஞ்சு கொள்வதற்கு அப்பால் தானே புரிஞ்சுக்கிறேன். அப்ப உபாசிக்கிறதுக்கு அப்பால் இருக்கிறத உபாசனையே பண்ண முடியாதுன்னு சொன்ன அப்படின்னு அவனை பிடி போட்டார். அவன் வியாவகாரிக சத்தையில தான் சார் இதெல்லாம்னா. அப்ப வியாவகாரிக சத்தையானது இது சார் விருத்தி வியாப்தியில அது சொல்லலாம்னா விருத்தி வியாப்தி இதுக்கும் அப்ளிகபிள். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிட்டே இப்போ சார் கோத்தே பக்தி உபாஸ்தௌ சேத் அவன் கடைசியா வெறுத்து போய் வித்யாரண்யரை பார்த்து கேட்டான். சார் காத்தே பக்தி உபாஸ்தௌ சேத் உபாசனையில ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு அபிமானம்? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இல்லையா சுத்தமாட்டேன்ற உபாசனை நிர்குண பிரம்ம உபாசனை நிர்குண பிரம்ம உபாசனை உங்களுக்கு என்னதான் சார் அப்படி ஒரு லாபம்? நீங்க என்ன எது கொடுத்தாலும் சொல்லு. நான் கூட்டணிக்கு கேட்ட கேனோபனிஷத்தை அழிச்சுட்டான்னாக்க அதே கேனோபனிஷத்தை உங்க கூட்டணியில சேர்த்துக்கிறீங்க நீங்க. என்ன நான் ஏதாவது ஞானத்தை பத்தி பேசினா அதே உபாசனைக்கு வராதுன்றீங்க. இப்படியே நம்மளுக்குள்ள போயிட்டே இருக்கு. நான் இப்ப கடைசியா கேட்கிறேன், நீங்க எவ்வளவு சார் வாங்கிட்டீங்க துட்டு? காத்தே பக்தி உபாஸ்தௌ சேத் உபாசனையில உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு அபிமானம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதான் வித்யாரண்யர். அது நாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்போமா? அதுக்கு பதில் பாருங்க. கஸ்தே துவேஷத்த தீர உனக்கு ஏன்பா அவ்வளவு வெறுப்பு அதை சொல்லு அப்படின்னாரு. ஏன் சார் உங்களுக்கு அந்த உபாசனை மேல அவ்வளவு அபிமானம் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் இவர் சொன்னார், உனக்கு ஏன்பா அவ்வளவு துவேஷம் அதனால அது ஏன் ஒத்துட்டு போய அதுல என்ன உனக்கு துவேஷம்? இது எப்படி போகாத ஊருக்கு ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு இருக்காங்க. காத்தே பக்தி உபாஸ்தௌ சேத் உபாசனையில உங்களுக்கு ஏன் சார் அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு அபிமானம்? ஏன் சார் உபாஸ்தௌ தே பக்தி ஏன் கா இது சேத் அப்படி என்ன சார் இவ்வளவு பக்தி அப்படின்னு கேட்டா நான் கேட்கிறேன், கஹா துவேஷா தே ததீரியன் உனக்கு ஏன்பா அதுல தோஷம் அதை சொல்லு. அதனால நம்மளுக்குள்ள நான் சொல்ல வரேன் பாயிண்ட். மானாபாவோன வாச்சியா அஸ்யாம் பகுஸ்ருதிஷு தரிசனாத். அப்பா வேற ஒண்ணு இல்ல, உன்னை இவ்வளவு நேரம் டபாச்சதுக்கு காரணம் என்னன்னா இந்த நிர்குண உபாசனைய சில பேருக்கு அது அப்ளிகபிள்பா. அது ஒரேடியா நீ தள்ள முடியாது இல்லையா? தள்ள முடியாது, அது இருக்கு. ஏன் அப்படின்னாக்க மான அபாவகா ந வாச்சியா இல்லையா? பிரமாணம் இல்லைன்னு சொல்லவும் முடியாதுப்பா. பிரமாணம் இருக்கு நிறைய. ஸ்ருதியில நிர்குண உபாசனையை பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் அங்கங்க வரும்பொழுது அது எப்படிப்பா நம்ம உபநிஷத் முழுக்க ஒத்துண்ட ஆளுங்க அது பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியும்? மான அபாவகா ந வாச்சியா அதில் பிரமாணம் இல்லைன்னு சொல்லலாமாப்பா? நம்ம வேத பிரமாணத்தை நம்ம அப்படி ஒத்துண்டவர்கள். வேதாந்த பிரமாணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம போய் ஒரு இடத்துல சொன்னதுக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னொரு இடத்துல சொன்னது அப்படி தள்ளுன்னு சொல்றது நியாயமே இல்லையாப்பா. அதனால மான அபாவகா ந வாக்கியா அது பிரமாணம் இல்லைன்னு சொல்லாது. நான் ஐ டோன்ட் லைக் இட், ஐ டேக் திஸ் வியூ, இதெல்லாம் பியூட்டி. நீ எடுத்துக்கிறதுக்கு உனக்கு ஃபுல்லா உரிமை இருக்கு. சாஸ்திரத்திலேயே நிர்குண பிரம்ம உபாசனை இல்லைன்ற மாதிரி நீ ஆர்கியூ பண்றதுனாலதான் நான் சண்டை போட வேண்டியது, உங்ககிட்ட கேட்க வேண்டியது. லெட் அஸ் கம் டு எ கன்க்ளூஷன். மான அபாவகா ந வாக்கியா இல்லையா? பிரமாணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அஸ்யாம் பகுஸ்ருதிஷு தரிசனம் நிறைய ஸ்ருதிகள்ல இதெல்லாம் கிளியர் கட்டா சொல்லி இருக்குப்பா. எங்க உத்தரதாபனிய உபனிஷத்துல, பிரஷ்னோபனிஷத்துல,
காட்டக உபநிஷத்துல, மாண்டூக்கிய உபநிஷத்துல, பஞ்சதசி பிரகரணத்துல எத்தனை இடத்துல இது சொல்லியிருக்குதா? இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக தான்பா இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணி அதனுடைய விஷயம் சொல்லி. நிர்குண உபாசனன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு நிறைய பிரமாணங்கள்லாம் நம்ம கையில இருக்கு. உத்தரதாபனிய உபனிஷத்து இருக்கு, பிரஷ்னோபனிஷத்து இருக்கு. அதுல சைபிய பிரச்சனத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கு. காட்டக உபனிஷத்துல இருக்கு, கட்டோபனிஷத்துல இருக்கு, மாண்டிக்கிய உபனிஷத்துல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மத்தினுடைய உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அனுஷ்டான பிரகாரமும் சொல்லப்படும். எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு பஞ்சீகரணே ஈதிட்டாக. ஆச்சாரியாலே பஞ்சீகரணம் சன்னியாசிகளுக்காக எழுதின கிரந்தத்துல அதை பத்தி சொல்லியிருக்காருப்பா. அப்படி இருக்கும்போது அத போய் நான் இது கேனாத்திர வாரிதான், அதை போய் இல்லன்னு சொல்லிட்டு எப்படிப்பா அதுக்கு பண்ண முடியும்? அது பிராதுன்னு சொல்றதுக்காக தான்பா உன்னை எப்படி உன்னுடைய இந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வர வைச்சு இந்த மாதிரி உபாசனை நிர்குண உபாசனைக்கு இருக்கு. நிர்குண உபாசனைக்கு ஒரு பலனானது, ஞான பலனானது இருக்குன்னு சொல்றதுக்காக வித்யாரண்யர் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமும் பட்டு ரொம்ப ஜாலியா அப்படி எடுத்துட்டு போய் அவனை ஒரு பூர்வபட்சம், அதுக்கு ஒரு சித்தாந்தம், அதுக்கு ஒரு பூர்வபட்சம், அதுக்கு ஒரு சித்தாந்தம், அதுக்கு ஒரு பூர்வபட்சம், அது சித்தாந்தம், அப்படியே எடுத்துட்டு போய் கடைசியில அந்த உண்மையை அழகா சொன்னார். இந்த மாதிரி நிறைய ஸ்ருதி இருக்குப்பா, அந்த ஸ்ருதி வாக்கியத்தெல்லாம் அம்போன்னு விட்டுற கூடாது. உங்களுக்கு எப்படி ஞானாதேவத்து கைவல்யத்துக்கு நமக்கு ஸ்ருதி எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி உபாசனைக்கு தத்திர ஸ்ருதி பிரமாணம் இருக்குப்பான்னு சொல்லி அந்த பிராட் நாலேஜ் எல்லாத்தையும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு தன்மை வரணும். அந்த சர்வம் எதயம் ஆத்மா என்ற ஒரு புத்தி, அதை விஸ்தாரத்தை உண்டு பண்ணணும்ன்ற ஐடியால வித்யாரண்யர் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம். இதனுடைய மேல் பாகம் ரொம்ப ரசமான பாகங்கள் இன்னும் வரத்துக்கு இருக்கு. அது இன்ட்ரெஸ்டா படிச்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இதனுடைய பாகத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இதே டைத்துக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.